வணக்கம் தோழா. நான் உங்க லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம்னா, ஹாபீஸ். ஹாபீஸ் எதுக்கு லைஃப்ல இருக்கணும்? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்க தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைலருந்து நம்மளோட சேனல்ல பேர மாத்திட்டோம். இன்னைலருந்து லக்ஷ்மிஸ் லைஃப் லென்ஸ் என்று அழைக்கப்படும். நீங்க இவ்ளோ நாளா குடுத்த சப்போர்ட்டோட ஒரு 60% அதிகமா குடுப்பீங்கங்கிற நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வீடியோவ. புது பேரோட. ஓகே. ஹாபீஸ். ஓகே. நம்ம பேசிக்கான விஷயத்துலருந்து ஆரம்பிக்கலாம். ஹாபீஸ்னா என்ன? நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாரம் பண்றது, இல்ல டெய்லி பண்றது, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவ பண்றது, நம்மளுக்கு புடிச்சு பண்ற ஒரு விஷயங்க. அதுக்காக நான் டெய்லி குளிக்கிறேன், டெய்லி நான் பல்லு விளக்குறேன், இதான் என் ஹாபீஸ்னா, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அத தவிர நம்ம பண்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் ஹாபின்னு சொல்றாங்க. லைக் டிராயிங்கு, டான்சிங்கு, சிங்கிங்கு, ரைட்டிங்கு, இல்ல ஏதாச்சும் விளையாடுறது, அந்த மாதிரி பண்ற விஷயத்தாங்க ஹாபீஸுங்கிறோம். ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம அப்பா, அம்மா புடிச்சு பண்ணுன்னு தள்ளி விட்டுருப்பாங்க. இல்ல நம்ம மிஸ்ஸுங்கலாம் இதுக்கு ஒரு கிளாஸாவே வச்சிருப்பாங்க. இல்ல நம்மள புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. மேண்டேட்டரி சேர்ந்து தான் ஆகணும்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஹாபீஸ் நம்ம லைஃப்ல ரொம்ப மேண்டேட்டரின்னு நான் இப்ப தான் உணர்ந்தேன். ஏன் உணர்ந்தேன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிர்றேன். ஒரு ஸ்டோரியாவே சொல்லிர்றேன். ஜாலியா இருக்கும் கேட்கறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு காலேஜ் போயிட்டு வரும்போதெல்லாம் காலேஜ் போவேன், வருவேன், ஃபோன் பார்ப்பேன், காலேஜ் போவேன், வருவேன், ஃபோன் பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் இருந்துச்சு. ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா, முக்காவாசி நாள் பங்க் பண்ணிட்டு கேன்டீன்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தோம். என் டீச்சர்ஸ் யாராச்சும் பார்த்தா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு 10, 11 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஒரு மாதிரி ஹெவியா, ட்ரெயின்டா, எனர்ஜியே இல்லாத மாரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. எப்படி ஆகும்னா, வந்தோனே ஃபோன் பார்த்துட்டு படுத்து தூங்கிருவேன். ஒரு நாள் சாப்பிடுவேன், இல்ல சாப்பிடாம கூட தூங்கிடுவேன். பாடியில எனர்ஜியே இல்லாத மாரி தோணுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் ஆகும். எப்பயாச்சும் அப்பா, அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க கிட்ட பர்ஸ்ட் ஆயிடுவேன். எதுக்கு கத்துறேன்னே தெரியாம கத்திக்கிட்டு இருப்பேன். எதுக்கு டென்ஷன் ஆகுதுன்னே தெரியாம ஆயிக்கிட்டு இருப்பேன். எனக்கே தெரியாம எனக்குள்ள இருக்க அந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன் லெவல் என்ன வார்த்தை வேணாலும் சொல்லிக்கலாம். எல்லாமே அதிகமாயிடுச்சு. நான் ஓவரா வொர்க் பண்றதுனாலயோ, எதனாலன்னு தெரியல. ரீசன் இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால எல்லாமே அதிகமாயிடுச்சு. என் ரூம விட்டே நான் வெளிய போறதில்ல. என் ரூம்குள்ளே ஸ்டிக் ஆன் ஆக்கிட்டேன். மேக்ஸிமம் வேற யார் கூடயுமே பேசுறதில்ல. எப்ப பார்த்தாலும் ஃபோனு, ரீல்ஸ் என் ஃபோன் கூடயே இருந்து, இருந்து, இருந்து டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா ஓவர் திங்கிங் ஆகட்டும், இல்ல ஓவர் ஈட்டிங் ஆகட்டும், அந்த ஏதாவது டென்ஷனா இருக்கும்போது அடிக்கடி ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரியெல்லாம் நெறைய விஷயம் என் லைஃப்ல நானே சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு 9 மாசம் ஆகுது. இந்த 9 மாசத்துல இந்த மாரி விஷயத்த நான் நெறைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு ஹாபின்னு ஒண்ணு இருந்துச்சு. இந்த YouTubeல வீடியோ போடுறது. அதுவும் நான் லைட்டா சோம்பேறி ஆயிட்டு விட்டுட்டேன். இப்ப தான் ரீசென்ட்டா ஏதோ ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. அதுக்காக என்னோட ஹேண்ட்மேடா ஒரு கிஃப்ட் பண்ணி குடுத்தேன். எனக்கு அதுல லைட்டா இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. சரி போனா போதுன்னு பண்ணலான்ட்டு ஒரு குட்டியா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஓகே. ப்ரமோஷன்னே வச்சுக்கலாம். ஆம்பர் அண்ட் ஏஸ்தெட்டிக்ன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் என்னோட ஒரு ஹாபி, ஒரு பொழுதுபோக்கா ஆரம்பிச்சேன். அது அதனால எனக்கு என்னலாம் பெனிஃபிட்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன். 1 எனக்கு ஓவர் திங்க் பண்றதுக்கு டைம் இல்ல. 2வது ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா, அத உட்காந்து பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பண்ணேன்னாலே, எனக்கு அவ்ளோ ரிலீஃப்டா, அவ்ளோ ரிலாக்ஸா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இன்னொன்னு எனக்கு டென்ஸ்டா, ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போதெல்லாம் யார் கூடயாச்சும் புலம்பிரணும், யார் மேலயாச்சும் கத்திரணும்னலாம் அவ்ளோ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கும். பட் இப்பலாம் அதெல்லாம் உட்காந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகுது. என்ன சொல்றது? நாம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுவோம்ல, அந்த மாரி ஒரு விஷயமா எனக்கு இது ஆயிக்கிட்டு இருக்கு. இது ஒண்ணும் நான் பை பர்த்தா பண்ணதில்ல. நான் ரீசென்ட்டா பண்ண ஆரம்பிச்ச விஷயம் தான். இதனால எனக்கு எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் ஆயிக்கிட்டு இருக்கு. ஐ அம் ஃபீலிங் ரிலாக்ஸ்ட். என் லைஃப்ப நான் ஃபுல்லஸ்ட்டா வாழ்றேன்னு தோணுது. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆகுது. எனக்குள்ள இவ்ளோ ஒரு திறமையா பார்றாங்கிற மாரி ஒரு ஃபீல்ல தான் இருக்கேன். எதுக்கு இவ்ளோ பெரிய எக்ஸாம்பிள், இவ்ளோ பெரிய ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, தயவு செஞ்சு நீங்களும் ஏதாச்சும் ஒரு ஹாபி ஆரம்பிங்கங்கிறதுக்காக தான். இது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் ஹாபின்னு ஆரம்பிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனி மாதிரி கட்டிடுங்க. இல்ல கின்னஸ் ரெக்கார்ட் படைச்சிடுங்க. அந்த மாரிலாம் நான் சொல்ல வரல. உங்க மென்டல் பீஸுக்காக ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா ஆரம்பிங்க. நான் இதுவரைக்கும் கவுன்சிலிங் பண்ணவங்க நெறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓவர் திங்கிங் இஷ்யூ, இல்ல அந்த பொசசிவா, இல்ல ரொம்ப டிபெண்டன்ட்டா இருக்கேன். அந்த மாரி நெறைய பிரச்சனையோட ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட மேஜரா நான் சஜெஸ்ட் பண்ண ஒரு விஷயம்னா, ஏதாச்சும் ஒரு ஹாபி உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் குடுங்க.
மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு ஒரு புது விஷயத்த ஆரம்பிங்கன்னு. அப்போ அவங்கலாம் என்கிட்ட சொன்னது, "அக்கா எனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. எனக்கு ட்ராயிங் எல்லாம் தெரியாதுன்னு." அப்ப என் மைண்ட் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, ட்ராயிங் தெரியாதுங்கிறீங்கல்ல, எப்பயாச்சும் வரைஞ்சிருக்கீங்களா? ஆடத் தெரியாதுங்கிறீங்க, ஆடியிருக்கீங்களா? பொம்மை பண்ண தெரியாதுங்கிறீங்க, என்னைக்காச்சும் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல. சும்மா வெத்து பேச்சு, "எனக்கு தெரியாது, என்னால முடியாது, நான் இவ்வளோதான்." நம்மள நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துன்னு இருக்கோம். எதா இருந்தா என்ன? மேக்ஸிமம் என்ன ஆயிடப்போது? எவ்வளோ லாஸ் ஆயிடப்போது? ஒரு டிராயிங் ஆரம்பிக்கிறதுக்கு? ஒரு பேப்பர், ஒரு பென்சில், ஒரு இரேசர் அவ்வளோதான். ஒரு சின்ன கிராஃப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகப்போது? மிஞ்சி போனா ரூ. 100 ஆகுமா? அவ்வளோதான். குட்டி குட்டியா ஆரம்பிங்க. அத விக்கணும்னெல்லாம் நான் சொல்ல வரல. உங்க சந்தோஷத்துக்காக ஆரம்பிங்க. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஆரம்பிங்க. உங்க மைண்ட ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறதுக்காக ஆரம்பிங்க. இது ஒரு மாதிரி தெரப்பி செஷன் மாதிரி போய்க்கிட்டு இருக்கும். ஒரு தடவ நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா. பெருசா முன்ன பின்னலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சும்மா கூகுள் போங்க. ஹாபிஸ்ன்னு போடுங்க. இல்ல டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ன்னு போடுங்க. நானும் ஆர்ட்னா வெறும் டான்ஸு, சிங்கிங்கு, மியூசிக் தான் ஆர்ட்ன்னு நெனச்சேன். அதெல்லாம் இல்ல. நெறைய லிஸ்ட் பெருசா போகும். போங்க ஆர்ட்ன்னு போடுங்க. ஏதாச்சும் ஒண்ண பிக் பண்ணுங்க. பொண்ணுங்களா இருக்கா, பசங்களா இருக்கலாம். "ஏய் இதெல்லாம் பொண்ணுங்க பண்றது, இதெல்லாம் பசங்க பண்றது" அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எதா இருந்தாலும் பரவால்ல. நம்மளுக்கு நம்ம மூளை முக்கியம், மனசு முக்கியம். அத காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சு தான் ஆகணும். ஏதாச்சும் ஒண்ணு பிக் பண்ணுங்க. அத ஒரு 2, 3 நாள் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக்கா தான் வரும். அத பார்க்க என்ன தேவத பண்ண போய் கரடி பொம்மை மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. யார் உங்கள ஜட்ஜ் பண்ண போறா? இது ஒண்ணும் காம்படிஷனலாம் இல்ல. உங்களோட நல்லதுக்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்பிட்டு, அத கன்டினியூஸா பண்ண ஆரம்பிங்க. 3 தடவ, 4 தடவ பண்ணோனே உங்களுக்கே அது பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் 5வது நாள், 6வது நாளெல்லாம் உங்களுக்கு மைண்ட் ஐயோ! அது பண்ணணும், வீட்டுக்கு போணும், அது பண்ணணும், அது எப்படி வந்திருக்கும், அவுட்புட் என்ன இருக்கும்னே உங்க மனசு சொல்லிக்கிட்டு இருக்கும். இப்ப நான் ஒரு ரெசின் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், கீ செயின்ஸ் அந்த மாரியெல்லாம் பண்ணுவேன். ராத்திரி அந்த மோல்டிங் அந்த இதெல்லாம் ஊத்தி வைக்கிறதெல்லாம் பண்ணிடுவேன். காலையில அலார்ம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நான் பார்க்க ஆரம்பிச்சுருவேன் எப்படி வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் 6 மணிக்கு அலார்ம், 7 மணிக்கு அலார்ம் வச்சுனா 2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கிற ஆளு நான். அந்த நாள் ஃபுல்லா லேசியா ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்ப என் அலார்ம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா என் டேய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எக்சர்சைஸ்க்கு அப்புறமா. அந்த மாரி ஆரம்பிச்சு என் டேயே ரொம்ப நல்லா போய்க்கிட்டு இருக்கு. உங்க லைஃப்ல உயிர் குடுக்குற மாரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. அது எதா வேணாலும் இருக்கலாம். பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு அட்வான்ஸ்ட் வரைக்கும் போலாம். அந்த ஹாபியே நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட எடுத்துட்டு போலாம். இப்ப நான் சும்மா டைம் பாஸுக்கு ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த அப்படியே பில்ட் பண்ணி ஒரு பிசினஸாவே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாசம் இதுல இந்த ரூ. 1000 வந்து எனக்கு யூஸ் ஆகாதா? ஒரு மாசம் ஒரு ரூ. 200 வந்தா கூட எனக்கு யூஸ் ஆகாதா? ஆகும். இத நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபினான்ஷியலா யோசிக்கிறத விட்டுட்டு, உங்களோட மன திருப்திக்காக ஆரம்பிங்க. உங்களோட நிம்மதிக்காக ஆரம்பிங்க. ட்ரஸ்ட் மீ. அப்பலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தடவ கேட்டு, ஏதாச்சும் ஒரு ஆர்ட்ட ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் என் பேச்சுக்கு மரியாதை குடுத்து ஆரம்பிச்சுட்டு, ஒரு 10 நாள் அத பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, கன்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருங்க. இல்ல உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கப்போ பண்ணுங்க. இல்ல அந்த எம்ப்ராய்டிங் பண்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் செம்ம அழகா இருக்கும். சஜஷன் பார்த்துக்கோங்க YouTubeலேருந்து. ஒரு 10 நாள், 15 நாள் அத கன்டினியூஸா இன்வால்வ்டா பண்ணிட்டு, அப்புறம் என் கமெண்ட் செக்ஷன்ல இல்ல Instagramல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஹவ் டூ யூ ஃபீல் அபௌட் இட்ன்னு. ஒரு சேஞ்சஸ நீங்களே பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு 10, 15 நாள் குடுங்க. ஒரு மினிமமா ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 200 வரைக்கும் செலவழிங்க. அவ்வளோ போதும். யூ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். அண்ட் முடியாதுன்னெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா முடியும். அவ்வளோலாம் வெத்து வேட்டெல்லாம் யாரும் இல்ல பாஸ். ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம். அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தயவு செஞ்சு என்னோட புது பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. போய் பாருங்க. பிடிச்சிருந்தா வாங்குங்க. பாய்.